பாஷா என்ற மனிதர் இது இஸ்லாமிய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்தது மாதிரியும், தலைகுனிந்திருந்த இஸ்லாமியர்களை தூக்கி நிறுத்தினது மாதிரியும், அப்படி ஒரு குண்டுவெடிப்பை அவர் நடத்தி இருக்காவிட்டால் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஏதோ கோயம்புத்தூரில் அடிமைப்பட்டு போயிருப்பார்கள். அப்ப தங்களுடைய ஆதிக்கத்தை பலத்தை காட்டுகிறோம் செய்தால் இயல்பா இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் நான் நல்லிணக்கம் மீண்டும் பிளவுபடும், மீண்டும் கோபம் வரும். ஏன்னா உண்மையான இஸ்லாமியன் தன் தொப்புள் குடி உறவுகளான இந்துக்களை அரவணை அந்த மக்களோடு நல்லிணக்கமா, அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் முதல்ல போய் குரல் கொடுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான இஸ்லாமியனுடைய அடையாளம். வன்முறையைத்தான் இந்த திமுக அரசு ஊக்குவிக்கிறதே தவிர வரலாறு தெரியாமல் இவர்கள் செய்தால் மிகப்பெரிய பயங்கரவாதம் தமிழகத்தில் மீண்டும் உருவாகும். அதற்கு கோவையில் தமிழக காவல்துறையை மறைமுகமாக விதையிட்டு இருக்கிறார்கள் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அப்போ தமிழக மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? என்னங்க, ஒரு பக்கம் ஒரு பயங்கரவாதி 59 பேரை படுகொலை செய்ததற்கு சூத்திரதாரி, திரையிலிருந்து பரோலில் வந்தவர், அவர் நீதிபதி இவர் ஒரு நல்ல மனிதர், அதனால் இவர் நிரபராதின்னு அனுப்பிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சீமானை நீங்கள் சொல்லவே வேண்டாம். சீமான் எல்லா நாளிலுமே வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டே இருப்பார். இன்றைக்கு பாஷாவை அப்பான்னுவார், நாளைக்கு பாஷாவை எதிரின்னு கூட சொல்லுவார். சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு நிலைத்தன்மை கிடையாது. இவர்கள் கடவுளையும் கடவுளாக வணங்க மாட்டார்கள். ஏன்னா கடவுளை நம்பினா காட்டுமிராண்டின்னு சொல்கிற திரு ஸ்டாலின், உதயநிதி போன்ற காட்டுமிராண்டி கூட்டம் இங்கே இருக்குது. திருமாவளவனை போன்ற ஒரு அயோக்கியரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதாவது தன் சொந்த சமூகத்தையும் கருவறுக்கிற ஒரு மோசமான தலைவராக தான் நான் பார்க்குறேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அடிமையாக நான் இருப்பேனே தவிர, திமுகவினுடைய எலும்பு துண்டுக்காக நான் பலியாவேனே தவிர, இந்த பட்டியல் சமூக மக்கள் எவ்வளவு பரிதவித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிற ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனமான லீடருங்க திருமாவளவன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேரில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், நேற்று பாஷா அவர்கள் இயற்கை எய்தினார் அவர்கள் சார். கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்டில் முக்கிய குற்றவாளியாக பல வருடங்களாக ஜெயிலில் சிறையில் நாட்கள் கழித்தார். இப்போ பரவலில் வெளியே வரும்போது திடீர்னு உடல் நலக்குறைவாக இருக்கிறாரு. ஆனால் இதை அவர் ஒரு தியாகி மாதிரி போற்றப்பட்டு ஊர்வலங்கள்லாம் நடத்தப்படுதே சார். இதுக்கு அண்ணாமலை அவர்கள் மதக்கலவரம் வந்து விடாதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவரை பற்றி எந்த விதமான தீமையான விஷயத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு திருக்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இறந்து போன பயங்கரவாதத்தை தமிழகத்தில் கட்டவிழ்த்துவிட்டு 59 உயிர்கள் பலியாகி குண்டுவெடிப்பின் மூலம் அதுக்கு முதல் காரணமாக இருந்தவர் பாஷா அவர்கள். அவர் இறந்த பிறகு நாம் அவரை பற்றி பேசும் பொழுது பொதுவாக இஸ்லாமிய சமூகம் என்ன பார்க்கும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை அவர் கட்சியின் தலைவர் அப்புறம் பேசலாம், இவர் என்னதான் இருந்தாலும் ஒரு இஸ்லாமியர்ல, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாறாக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் இந்த சட்டத்தை சொல்கிறேன். அது இறந்து போனவரை பற்றி பேசக்கூடாதுன்னா, ஒரு தனி மனிதனாக அவன் சில பேருக்கு ஏதாவது தவறு இழைத்திருந்தால், தீங்கு செய்திருந்தால் அதை இனி கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு போகலாம். ஆனால் பாஷா என்று சொல்லக்கூடிய அலுமாவின் இயக்கத்தின் தலைவராக அவர் நடத்திய குண்டுவெடிப்பு 59 இந்துக்கள் அதில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 59ல் 2 இஸ்லாமிய குழந்தைகள் உட்பட. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி அதன் மூலம் சிறைக்கு சென்றவர். பிறகு அவர் பரோலில் வெளியே வராரு, நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார். இப்போ ஒருத்தர் இறந்து போய்விட்டார் என்றால் பொதுவாக ஒரு ஊர்வலம் கொண்டு போவாங்க, அது இயல்பாக நடக்கும். ஆனால் கோவையில் நடந்த ஊர்வலம் ஒரு இறந்த மனிதருக்கு நடந்த ஊர்வலமாக நடக்கலை. பாரதிய ஜனதா கட்சி எங்கே அப்ஜெக்ஷன் பண்ணுதுன்னா, ஒரு இறந்த மனிதர் அவருக்காக ஊர்வலம்னா அது இயல்பாக எல்லோரும் இறந்து போனால் அவர்களை ஒரு ஊர்வலமாக கொண்டு போய் தான் அடக்கம் செய்யப்படுவாங்க. இது மனித இயல்பு. ஆனால் பாஷா என்ற மனிதர் ஏதோ இஸ்லாமிய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்தது மாதிரியும், தலைகுனிந்திருந்த இஸ்லாமியர்களை தூக்கி நிறுத்தினது மாதிரியும், அப்படி ஒரு குண்டுவெடிப்பை அவர் நடத்தி இருக்காவிட்டால் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஏதோ கோயம்புத்தூரில் அடிமைப்பட்டு போயிருப்பார்கள். தன் வாழ்க்கையை தியாகம் செய்து மிகப்பெரிய ஒரு போராளியாக அவர் களத்தில் நின்றார். அப்படிப்பட்ட ஒரு போராளியை, ஒரு தியாகியை கௌரவிக்கும் விதமாக இந்த பேரணியை நாங்கள் நடத்துகிறோம் என்றுதான் அவர்கள் அறிவித்தார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள்
இன்றைக்கு கோயம்புத்தூரில் மீண்டும் ஒரு நல்லிணக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கோவை குண்டுவெடிப்பு நடந்த பிறகு மிகப்பெரிய இழப்பு. மீண்டும் திமுக ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் வராரு. கலைஞர் இருந்த பொழுது இருந்த இழப்பை தாண்டி மீண்டும் இவர் வரும் பொழுது அதே கோவையில் ஒரு மனித வெடிகுண்டு கார் வெடிகுண்டாக வெடிக்கிறது. அது மட்டும் அன்றைக்கு வெடிக்காமல் அவர்கள் திட்டமிட்டது மாதிரி தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு முக்கியமான துணிக்கடைக்கு அருகில் அதை வைத்து அதை வெடித்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 300-400 இந்துக்கள் இறந்து போயிருப்பாங்க. மீண்டும் ஒரு பெரிய கலவரம் வந்திருக்கும். குத்து குத்தாக இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். அப்போ இந்த மாதிரியான தீய விஷயங்களுக்கு யார் விதை விதைக்கிறார்களோ அவர்கள் ஆபத்தானவர்கள். அப்படித்தான் பாஷா அவர்கள் இது மாதிரியான ஒரு தீவிரவாத செயலை செய்து மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தி அதனால் இந்த சமூகம் மிகப்பெரிய வடுவை தாங்கி நிற்கிறது. இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பாஷாவை போராளி என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானவர்கள். ஏன்னா இஸ்லாம் சொல்லுகிறது ஒமன் அஹியாஹா ஃபக அன்னமா அஹியன் நாச ஜமியா. ஒரு மனிதரை நீங்கள் அப்பாவியை கொலை செய்து விட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொன்றதற்கு சமம். ஒரு உயிரை வாழ வைத்தால் அது ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சமம். இது திருக்குறானுடைய வாசகம். பாஷா கொன்றது யாரை? அப்பாவிகளை. யாரெல்லாம் பேருந்து நிலையத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க வந்திருந்தார்களோ அவர்களெல்லாம் குண்டு வெடிப்பில் உடல் சிதறி செத்திருக்கிறார்கள் என்றால் அப்போ ஒரு மிகப்பெரிய பாவச் செயலை செய்துவிட்டு அதுக்கு பேர் இஸ்லாம், அதுக்கு பேர் ஜிஹாத், அதுக்கு பேர் தியாகம், அது அல்லுமா செய்தது நியாயம், அவர் பெரிய தியாகி, அந்த தியாகியை நாங்கள் பேரணியாக கொண்டு செல்கிறோம், அது ஒரு பெரிய புரட்சி என்று சொன்னால் வெளிப்படையாக இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக, மத நல்லிணக்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்த ஒரு மனிதரை இறந்து போய்விட்டால் சத்தமே இல்லாமல் போய் அடக்கம் பண்ணியிருக்கணும். அதுதான் உண்மையாகவே இவர்கள் செய்திருக்கணும். அப்போ தங்களுடைய ஆதிக்கத்தை பலத்தை காட்டுகிறோம் செய்தால் இயல்பாக இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் நான் நல்லிணக்கம் மீண்டும் பிளவுபடும், மீண்டும் கோபம் வரும். இன்னொன்று, காவல்துறையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 போலீஸாருக்கு மேலே பாதுகாப்பு போடுறாங்க. ஒரு நார்மல் டெத்துக்கு இவ்வளோ பாதுகாப்பு இருக்குமா? என்னதான் ஒரு அரசியல் தலைவர்னால ஒரு 4-5 போலீஸ் அப்படியே பொறுமையாக போவாங்க, அந்த டெத்து கரெக்டாக போகும், நல்லபடியாக அவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இவ்வளவுதான் நடக்கும். ஏன்னா அரசும் பயப்படுது. இதில் நல்லவன் தான் வருவான்னு சொல்ல முடியாது. சில பயங்கரவாதிகள் வரலாம், ஏதாவது அவர்கள் செய்யலாம், அதன் மூலம் ஒரு கலவரம் ஏற்படலாம், சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். அப்போ இதை தடுக்கணும்னு காவல்துறைக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு பாதுகாப்பு கூடுதலாக போட்டு அந்த அளவுக்கு கண்காணிக்கிறார்கள் என்றால் அது ஊர்வலமாக நடத்துறதுக்கு முன்னால் பல கட்ட அமர்வுகள் அந்த சம்மந்தப்பட்டவர்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி இவ்வளவு நெருக்கடியில் கொடுக்குறோம், ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு கெஞ்சக்கூடாத இடங்கள் எல்லாம் கெஞ்சக்கூடிய அளவிற்கு காவல்துறை நிலை போயிருக்கிறது என்று பல நபர்கள் சொல்லி நாம் கேள்விப்படுறோம்னா, அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி இஸ்லாமிய சமூகம் தியாகின்னு ஏற்றுக்கும்? நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது. திரும்பவும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியில் வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார், அதனால் பாஷாவுடைய அந்த இறப்பை அவர் தவறாக பேசுகிறார்னு எந்த இஸ்லாமியராவது நினைத்தால் உண்மையாகவே அப்படி நினைக்கக்கூடியவர் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சவக்குழியில் தள்ளுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார்னு அர்த்தம். ஏன்னா உண்மையான இஸ்லாமியன் தன் தொப்புள் குடி உறவுகளான இந்துக்களை அரவணைத்து அந்த மக்களோடு நல்லிணக்கமாக, அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் முதல்ல போய் குரல் கொடுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான இஸ்லாமியனுடைய அடையாளம். அப்படித்தான் இந்த நாட்டில் இருக்க முடியும். நான் கேட்குறேங்க, காவல்துறை இவ்வளவு நெருக்கடி, ஒரு பெரிய ஆபத்து விளைவித்து விடுவார்களோ என்ற பயத்தில் 2000 போலீஸாரை பாதுகாப்புக்கு போட்டு ஒரு ஊர்வலத்தை ஒரு தீவிரவாதி என்று தெரிந்தும் கூட நீங்கள் நடத்துவதற்கு அனுமதிக்கிறீங்க. ஆனால் பங்களாதேஷில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளால் தினந்தோறும் இன்னலுக்கு உள்ளாகிறாங்க. ஹிந்து மத குருக்கள் தேச துரோக ஒரு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விடுதலை ஆக முடியாமல், பெயில் கிடைக்காம துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. ஏராளமான பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கொடுமையை ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்க்க வேண்டும் என்று முறைப்படி அனுமதி கேட்டு இதே சென்னையில் இருக்கிற எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு முன்னால் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் அதை காவல்துறை அனுமதிச்சாங்களா? நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன். என் உறவுகள், நாங்கள் முன்னோர்களாக எப்படி இருந்தோம்? இந்துக்களாகத்தான் இருந்தோம்.
நாங்கள் அரபு நாட்டுகளுடைய வாரிசுகள் கிடையாது. இன்றைக்கு வேலூர் இப்ராஹிம்னா இவருடைய 5 தலைமுறைக்கு 8 தலைமுறைக்கு முன்னால் ஏதோ ஒரு ராமசாமியாவோ முனுசாமியாவோ குப்புசாமியாவோ என்னுடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. அப்போது என்னுடைய உறவுகள், என்னுடைய இரத்த சொந்தங்கள் வழிபாட்டில் தான் நான் வேறையாக இருக்கிறேன். என்னுடைய உறவுகள் பங்களாதேஷில் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு பதைக்கணும், நான் பரிதவிக்கணும், நான் அதை பார்த்து கோபப்படணும். என்னுடைய உறவுகள் அப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கணும். நான் இங்கிருந்து குரல் எழுப்பணும். அப்படி எழுப்புவதற்காக நான் செல்லும் பொழுதும் ஏராளமான இந்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் என் கூட வந்தாங்க. இப்படி ஒன்றிணைந்து போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பணும், ஒரு 5 நிமிடம் நேரம் கொடுங்கன்னா கூட அதற்கு கூட கொடுக்காமல் காட்டு மிராண்டிகளை எப்படி நடத்துவீர்களோ அப்படி எங்களை கைது செய்து பஸ்ஸில் எல்லாரையும் ஏற்றி ஏதோ வன்முறையை நாங்கள் நிகழ்த்துவது மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மாலை 7 மணி 8 மணி வரைக்கும் நீங்கள் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அப்போ தமிழக மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? என்னங்க, ஒரு பக்கம் ஒரு பயங்கரவாதி 59 பேரை படுகொலை செய்ததற்கு சூத்திரதாரி, சிறையிலிருந்து பரோலில் வந்தவர், அவர் நீதிபதி இவர் ஒரு நல்ல மனிதர், அதனால் இவர் நிரபராதின்னு அனுப்பிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு பெரிய தியாகி, இஸ்லாமிய எழுச்சிக்கு பாடுபட்டவர், இஸ்லாமியர்களை காப்பாற்றிய போராளின்ற மாதிரி அப்படி காட்டக்கூடிய சட்டவிரோதமான செயலுக்கு காவல்துறை 2000 காவல்துறையினரை பாதுகாப்புக்கு போட்டு நீங்கள் வழி அனுப்பி வைக்கிறீர்கள். என் இந்துக்களுக்காக, என் தேசத்திலிருந்து பிளவுபட்ட அந்த மக்கள் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக நான் குரல் எழுப்புகிறேன் 5 நிமிடம் சொன்னால் நீங்கள் இஸ்லாமியர்களை கூட கைது செய்வீர்கள் என்றால் அப்போ இந்த நாட்டில் தமிழகம் மட்டும் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. இதனால் திரும்பவும் சொல்கிறேன், வன்முறையைத்தான் இந்த திமுக அரசு ஊக்குவிக்கிறதே தவிர வரலாறு தெரியாமல் இவர்கள் செய்தால் மிகப்பெரிய பயங்கரவாதம் தமிழகத்தில் மீண்டும் உருவாகும். அதற்கு கோவையில் தமிழக காவல்துறையை மறைமுகமாக விதையிட்டு இருக்கிறார்கள் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஷா அவர்கள் ஒரு தியாகியாக மக்கள் போர்ட்ரே பண்ணுறது சரிங்க சார். ஆனால் பெரிய கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு இவர் இஸ்லாமியர்களுக்காக தனது வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் தியாகம் செய்து விட்டார் அப்படின்ற அளவுக்கு, எடுத்துக்காட்டுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள்லாம் ட்வீட்டில் பண்ணிவிட்டு வன்னியரசு அவர்களை நான் அனுப்பி வைக்கிறேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். சீமான் அவர்கள் இன்னொரு என்னென்னா அவர் என் அப்பா மாதிரி, அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயம் எதுக்காக சார் அவங்க அப்படி பண்ணுறாங்க? திருமாவளவனை போன்ற ஒரு அயோக்கியரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது தன் சொந்த சமூகத்தையும் கருவறுக்கிற ஒரு மோசமான தலைவராக தான் நான் பார்க்குறேன். பத்தாக்குறைக்கு இஸ்லாமிய சமூகத்தையும் இழிவு நிலைக்கு கொண்டு போவதில் ரொம்ப முக்கியமாக அவர் பங்காற்றுகிறார். ஏங்க, கொஞ்சம் அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள். ஆதவ அர்ஜுனா ஒரு பட்டியல் சமூகத்துக்கு சார்ந்தவரே கிடையாது. ஆனால் அவருக்கு உணர்வு இருக்குது, இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், குறைந்தபட்சம் ஆட்சியில் பங்கு இருக்கணும், நாம் அடிமைகளை போன்று இருக்கக்கூடாது. இங்கே மன்னர் ஆட்சியாக நடக்குது. ஒரு மகனாக வந்தவர் கூட குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் உழைத்து ஒரு முதல்வராக வந்தால் கூட மனசாரிடும். கட்சியில் இணைவார், 3 மாதத்தில் எம்எல்ஏ, அடுத்த 1 வருடத்திற்குள்ளார துணை முதலமைச்சர், அடுத்த 3 வருஷத்துக்குள்ளார ஒரு முதலமைச்சர் கனவு காண்கிறார் என்றால் இதுதானே மன்னர் ஆட்சி? இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நாங்கள் உழைக்கிறோம், எங்கோ கட்சிக்கொடி, விசிகாவுடைய கட்சிக்கொடி நடுவதற்கு இன்றைக்கு திமுக ஆட்சியில் அனுமதி இல்லை, கட்சிக்கொடி நட்டவர்கள் மீது வழக்கு இருக்கிறது. அப்போ இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்கள். இதை நம்ம மாற்றி காட்டோடுன்னு பட்டியல் சமூக மக்களின் உணர்வுக்காக பட்டியல் சமூகமே இல்லாத ஒரு ஆதவ அர்ஜுனா பேசும் பொழுது திருமாவளவன் அந்த ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டு தூக்கி எறிகிறார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அடிமையாக நான் இருப்பேனே தவிர, திமுகவினுடைய எலும்பு துண்டுக்காக நான் பலியாவேனே தவிர, இந்த பட்டியல் சமூக மக்கள் எவ்வளவு பரிதவித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிற ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனமான லீடருங்க திருமாவளவன். அவர் ஒரு தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது? இன்றைக்கு அல்உம்மாவுடைய தலைவர் பாஷாவை மிகப்பெரிய அளவிற்கு இவர் பாராட்டி பேசுகிறார் என்றால், தன்னுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை அனுப்பி அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வைக்கிறார் என்றால், இதற்கு முன்னால் பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண்ணான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மேடைகளிலும் ஏறி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக முழக்கமிட்டவர் தான் இவர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் ஆர்எஸ்எஸ்ஸிற்கான எதிர் தீர்வு அப்படின்னு சொன்னவரா இல்லையா? பயங்கரவாதத்தை இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செய்திருக்கிறது என்பதை உலகம் வரையே நிரூபித்த பிறகு கண்மூடித்தனமாக ஆதரித்தவர்கள் இல்லையா அவர்கள்?
அப்போ இவர்கள் நோக்கம் என்ன? பட்டியல் சமூகமும் அடிமையாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து வன்முறை சமூகமாக தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட தலைவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அப்போதான் நம்ம கூட இருப்பாங்கன்ற ஒரு கொடூர புத்திக்கு சொந்தக்காரராகத்தான் திருமாவளவன் இருக்கிறார். சீமானை நீங்கள் சொல்லவே வேண்டாம். சீமான் எல்லா நாளிலுமே வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டே இருப்பார். இன்றைக்கு பாஷாவை அப்பான்னுவார், நாளைக்கு பாஷாவே எதிரின்னு கூட சொல்லுவார். சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு நிலைத்தன்மை கிடையாது. அவருடைய பேச்சை வச்சு நீங்கள் எந்த கருத்துமே சொல்ல முடியாது. இன்றைக்கு ஸ்டாலினை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பார், நாளைக்கே பாஜகவை எதிர்ப்பதற்காக ஸ்டாலின் ஒரு தொகுதியில் நின்றால் அல்லது திமுக நின்றால், மோடியே நின்றாலும் நான் ஆதரவு தெரிவிப்பேன் திமுகவுக்குன்னு சொல்லுவார். அதனால் சீமானை ஒரு பொருட்டை எடுத்துக்க தேவையில்லை. அவர் ஒரு கொள்கை சார்ந்த தலைவரே கிடையாது. ஏன்னா அவர் மட்டும்தான் தலைவரை தவிர அந்த கட்சியில் வேறு யாரும் தலைவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கட்சியை வழி நடத்துகிறார். அதனால் சீமானை நான் எப்பொழுதுமே ஒரு பொருட்டை எடுத்துக்கிறதுல ஒரு நகைச்சுவை ஒரு நபராக பார்க்கலாம், அல்லது ஒரு டைம் பாஸ் ஆகணும்னா பல்வேறு கருத்துக்களை போட்டு ஒரு கூட்டு மசாலா மாதிரி அவருடைய பேச்சு இருக்கும். அதை தாண்டி முக்கியத்துவம் இல்லை. ஆனால் திருமாவளவன் அப்படி கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தை கருவறுப்பதற்காக யாரெல்லாம் இங்கே அடிப்படைவாதத்தை பயங்கரவாதத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிற மிகப்பெரிய மோசமான பயங்கரவாதத்தை என்ன பெயரில் வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கும் பொழுது, அது என்ன பெயரில் வந்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய நிலையை அவர் எடுக்கிறாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால் அவர் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை இஸ்லாமியர்கள் பெருமையாக கருதக்கூடாது, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். திருமாவளவனை பட்டியல் சமூகமே ஒதுக்க ஆரம்பித்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் அவரிடத்திலிருந்து தூர இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு அது பாதுகாப்பு. சார், அடுத்ததாக நம்ம அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் நேற்று திடீர்னு பார்லிமெண்ட்டில் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு கோஷம் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொன்னீங்கன்னா கூட சொர்க்கத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இது இந்தியா ஃபுல்லாக இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே சார், எதற்காக அந்த மாதிரி பேசினார்? அப்படி ஏங்க, உண்மையாகவே அம்பேத்கர் அவர்களை போற்றியது யார்? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பாரதம் முழுக்க கொண்டு போனவர் யார்? அடிப்படை புரியணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவிற்கு சிறுமைப்படுத்தினார்கள்னா 2 முறை தோற்கடித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அது மட்டும் இல்லைங்க, பாரத ரத்னா விருது எப்போ வழங்கினாங்க? அவங்க அம்பேத்கர் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு வழங்கினார்களா? கிடையாது. 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பாரத ரத்னா வழங்கப்பட்டுச்சு. ஆனால் நேரு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பாரத ரத்னா, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பாரத ரத்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த அடுத்த 1 வருடத்தில் பாரத ரத்னா. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர்கள் நினைவுபடுத்தினார்கள்னா கிடையாது. சொல்லப்போனால் காந்தியத்திற்கு எதிராக அம்பேத்கர் என்று இவர்கள் பிம்பப்படுத்தினார்கள். காந்தியை புகழ்ந்த அவர்களுக்கு அம்பேத்கர் அவர்களுடைய பெருமையை புகழவே கிடையாது. மகாத்மா என்று புகழ்ந்தார்கள். நாங்களும் புகழ்கிறோம். மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய தியாகத்தை பாரதிய ஜனதா கட்சி மதிக்கிறது. அதே வேளையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த உருவாக்கத்தை, இந்த அரசியலமைப்பை உருவாக்கியதற்கு அவர்கள் எடுத்த முன்னெடுப்பை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஆனால் இவர்கள் பொய்வாதம் வைப்பதனால தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த பதிலடியை கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் அம்பேத்கர் அவர்களுக்காக என்ன செய்ததுன்னு கேள்வி கேளுங்க. ஒன்றுமே செய்யலை. ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடம், அவர்கள் படித்த இடம் லண்டனில், அதே மாதிரி அவருடைய நினைவிடம், இறந்த இடம், இப்படி 5 இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த 5 இடங்களும் நினைவு சின்னமாக இன்றைக்கு பாரத அரசு பாதுகாத்து கொண்டு இருக்கிறது என்றால், உருவாக்கி இருக்கிறது என்றால், அது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அளப்பரிய அன்பு, அம்பேத்கர் அவர்கள் மீது இருக்கிற அளப்பரிய அன்பினால் இதை செய்திருக்கிறார். அதே மாதிரி அரசியல் அமைப்பை தொட்டு வணங்கியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். என்னைக்கு காங்கிரஸ்காரங்க அந்த மாதிரி செஞ்சாங்க? இன்றைக்கு பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி போகிறது. அதை தடுக்க முடியல. அதனால் அம்பேத்கருக்கு எதிராக பாஜக இருக்கிறது என்று பிம்பப்படுத்த வேண்டும் என்று அம்பேத்கர் 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 என்று கனவிலும் கூட உளரக்கூடிய நிலையில் காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி அமைப்புகளும் இருக்கிறார்கள். அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. இவர்கள் கடவுளையும் கடவுளாக வணங்க மாட்டார்கள். ஏன்னா கடவுளை நம்பினா காட்டுமிராண்டின்னு சொல்கிற திரு ஸ்டாலின், உதயநிதி போன்ற காட்டுமிராண்டி கூட்டம் இங்கே இருக்குது. அதே மாதிரி தன்னை பிராமணன் என்று ஒரு பக்கம் அடையாளப்படுத்தி கொண்டு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாற்றக்கூடிய கூட்டமாக அங்கு ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். இந்த 2 கூட்டத்துக்கு மத்தியில் சமத்துவத்தையும் சமூக நீதியும் சரியாக பேசுவது பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியல் அமைப்பை மதிக்கிறோம், அதை நிலைநிறுத்துகிறோம். அரசியலமைப்புக்கு ஆபத்து என்று இவர்கள் சொன்ன பொய் பிரச்சாரத்தை தூக்கி எறிந்து விட்டு தான் 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்களை பாரத மக்கள் பிரதமராக அமர வைத்திருக்கிறார்கள்.
அதனால் வரக்கூடிய காலத்திலும் பட்டியல் சமூக மக்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நேசிக்கக்கூடிய பாரத மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவார்கள். அதே மாதிரி அதுக்கு அம்பேத்கர் பிரச்சனை இல்லாமல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லுமே வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு சார். அதாவது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைப்பலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஓட்டெடுப்புலாம் நடக்கப்பட்டுச்சு சார். இருந்தாலுமே வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அதுவும் முக்கியமாக திமுக கனிமொழி அவர்கள்லாம் வந்து இது மாநில உரிமையை பறிக்கக்கூடிய பில்லாக இருக்குது, இது எப்படி நீங்கள் பாஸ் பண்ண விடலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே சார். இதில் பாதகம் என்ன சாதகம் என்ன, எதற்காக எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதை பொறுத்த வரைக்கும் நிறைய நபர்கள் பேசிட்டாங்க. நான் புதுசாக ஒன்றும் பேச போகிறதில்ல. ஷார்ட்டாக 2-3 விஷயங்கள் சொல்லலாம். அதாவது இதில் பொருளாதாரம் மிச்சம் என்பது, அதே மாதிரி திரும்பி திரும்பி தேர்தல் நடந்தால் அதற்காக அரசு பணிகள் முடங்குது, அது பெரிய இழப்பாக இருக்குது, நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியல என்பதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க என்ன பாதகம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசு தேர்ந்தெடுத்த பிறகு திடீர்னு ஒரு மாநில அரசு கலைந்து விட்டால், 2 வருஷம் கலைஞ்சிருச்சு, அப்போ நீங்கள் வந்து மறுபடி 3 வருஷத்துக்கு தான் வைப்பீங்களா? பார்லிமெண்ட் ஒரு 3 வருஷம் இருக்குது, அப்போ அடுத்த 3 வருஷமோ 2 வருஷமோ அவ்வளோதானா? 5 வருஷத்துக்கு தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, இப்போ சமீபத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்தார். இப்போது மறுபடி அது காலி இடமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதின்னு நான் நினைக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிச்சயமாக பிப்ரவரி மார்ச்சில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. மார்ச்சில் தேர்தல் அறிவித்தா அடுத்த சட்டமன்றம் 2026க்கு தேர்தல். மார்ச் டு மார்ச் கரெக்டாக 1 வருஷம் தான். அப்போது 5 வருடத்திற்கு தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு எம்எல்ஏக்கு வாக்களித்தாங்களா, 1 வருஷத்திற்காக ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க வாக்களித்தார்களா? மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, 5 வருஷம் என்பது ஆட்சி தான், ஆனால் இது இடைத்தேர்தல். இப்போ இவருக்கு 1 வருஷம் தான் இருக்குது, 1 வருஷத்துக்கு தான் வாக்களிக்கிறோம். மக்களுக்கு புரிதல் இருக்குது, ஆட்சியாளர்களுக்கும் அந்த புரிதல் இருக்குது. இல்லைன்னா இவங்களே சொல்லுவாங்களாம், இல்லை அது இன்னும் 4 வருஷம் அவருக்கு இருக்குது, மற்ற தொகுதியெல்லாம் எலெக்ஷன் நடத்துங்க, அது இப்போ தான் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவார் ஐயா ஸ்டாலின். சொல்ல மாட்டார்ல. எல்லாத்துக்கும் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் தானே திமுக வந்து அவருடைய கூட்டணியோடு சேர்ந்து ஆளை நிறுத்துவாங்க. இப்போ நல்லா தெரியுது, ஒரே 1 வருடத்திற்கு ஒருத்தர் எம்எல்ஏவா ஆனாலும் கூட பொது தேர்தல் வரும் பொழுது அந்த தேர்தலோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் ஒரு சட்டமன்றத்திற்குள்ள நடக்கிறத ஒரு மாநிலம் எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ அப்படி ஒரு பாராளுமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துக்குள் என்ன நடக்கிறதோ அதில் ஒரு சில மாநிலங்கள் இடைத்தேர்தல் வறுமையானால் மாநிலத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் நடத்துகிறோம், அதோடு சேர்ந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் தேர்தல் நடக்கும். தேர்தலுக்கு பிறகு ஒரு மாநிலத்தில் 2 வருடத்திற்கு பிறகோ 3 வருடத்துக்கு பிறகோ ஆட்சி கலைந்தால் எப்படி ஒரு மாநிலத்துக்குள் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடக்கிறதோ இடைத்தேர்தல், அந்த மாதிரி அந்த மாநிலத்திற்கு தேர்தல் நடத்தப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு முடிந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. மக்கள் தெளிவாக தானே ஓட்டு போடுவாங்க. இது 2 வருஷத்துக்கு தான் ஓட்டு போடுறோம். இவங்க என்ன பார்க்குறாங்க, 5 வருஷத்துக்கு போடுறத எப்படிங்க? ஏங்க மக்கள் அப்படி கருத மாட்டாங்கங்க. இப்போ ஈரோடு கிழக்குக்கு EVKS இளங்கோவனுக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தர் நிப்பாட்டுவாங்கல்ல, அவர் ஐயா மறைந்து போனாலுமே அவருக்கு பதிலாக அவருடைய குடும்பத்தாரில் ஒருத்தர் நிப்பாட்டுவாங்கல்ல, யாரோ ஒருத்தர் காங்கிரஸ்காரர் நிப்பாட்ட போகிறாங்க. நிப்பாட்ட போகிறவரை நீங்கள் 5 வருஷத்துக்காக தேர்ந்தெடுக்க வைக்க போகிறீர்களா, அல்லது 1 வருடத்துக்கான மக்களுக்கு ஓட்டு போகிறோம் ஒவ்வொரு ஆளுக்கிட்ட கேளுங்க, ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இல்லைங்க இவர் 1 வருஷத்துக்கு தான், 2026 தேர்தல் இருக்குது, 1 வருஷத்துக்கு தான் போடுறோம், அப்படி தான் போடுவாங்க. ஒரு மாநில ஆட்சியில் கலைஞ்சா கூட அப்படி தான் போட போகிறாங்க. 2 வருஷத்துக்குங்க, 3 வருஷத்துக்கு மீண்டும் இந்த மாநில அரசை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும், அதோட இது இணைந்து கொள்ளும். இவ்வளவுதான் சிம்பிள். ஆனால் மக்கள் புரியாமல் இருக்கிறாங்க. ஜனநாயகத்துக்கு விரோதம் என்றெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறார்கள். இது வந்து ரொம்ப எளிமையானது, இலகுவானது. எப்படி இது சாத்தியப்படும் கேட்குறாங்க. சாத்தியமே இல்லாத விஷயங்களை சாதித்து காட்டியவர் தான் திரு நரேந்திர மோடி. ஆர்டிக்கல் 370 நீக்கினால் ரத்தாறு நாடு முழுக்க ஓடுனாங்க, நீக்கியாச்சு. நாடு பாதுகாப்பாக இருக்குது, காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்குது. வளங்களோடு இன்றைக்கு ஒரு முறையான தேர்தல் நடத்தப்பட்டு அங்கே ஒரு முதலமைச்சரும் வந்துட்டார். முடிஞ்சு போச்சா? சாதிச்சிருக்குமா இல்லையா? ராமஜென்ம பூமி நடக்கவே நடக்காதுன்னு நாங்க. ராமஜென்ம பூமி இன்றைக்கு நடந்து பிராண பிரதிஷ்டை பெருவிழாவை திரு நரேந்திர மோடி அவர்களே நடத்தி முடிச்சிட்டாரு. நடந்து தான் முடிஞ்சிச்சு. CAA வந்தால் அதை ஆகவே விடமாட்டோம், தொடர் போராட்டம், ஷாஹின் பாக் அப்படின்னு நிறைய நடந்தது. CAA இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து விட்டது. நிறைய இந்துக்களுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா போன மாதம் ஒரு கோவாவில் ஒரு கிறிஸ்துவருக்கு கூட CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க. இது குடியுரிமை பறிப்பதற்கான சட்டம் இல்லை, குடியுரிமை தருவதற்கான சட்டம் என்பதை விளக்கியாச்சு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் சாத்தியமில்லாத சட்டங்களை பாஜக கையில் எடுக்காது. சாத்தியமில்லாதது என்று இவர்கள் நினைத்தாலும் அதை சாத்தியப்படுத்தி காட்டுவதுதான் பாஜகவுடைய பலம், திரு நரேந்திர மோடி அவர்களின் பலம். அதனால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நிச்சயமாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கு. அவர்கள் சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் மீண்டும் இதே பாராளுமன்றத்தில் விவாதத்தை நடத்தி
இதை அமல்படுத்தி விட்டுத்தான் திரு நரேந்திர மோடி செல்வார். அவர் எடுத்த எந்த விஷயத்திலும் பின்வாங்கல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடிய சரித்திரம் அவருக்கு இல்லை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாரதத்தில் சாத்தியப்படும், சாதித்து காட்டுவார் திரு நரேந்திர மோடி. சார் அந்த அளவுக்கு வந்து பாஜக பாராளுமன்றத்தில் வந்து நம்பர்ஸ் இருக்கா சார்? ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த அளவுக்கு மெம்பர்ஸ் வச்சிருக்காங்களா? நீங்க ஏங்க திரும்ப திரும்ப பாஜகவுக்கு எவ்வளவு மெம்பர் இருக்குன்னு பாக்குறீங்க? சரி, ஓகே சார். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த நல்ல விஷயத்தை ஆதரிக்க நிறைய மாநிலங்கள் இருக்குங்க. எல்லாருமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ பிஜு ஜனதா தளம் அப்படின்னு இருக்கு. நவீன் பட்நாயக் அவர்கள் பாஜகவுக்கு எதிராகத்தான் அவர் அரசியல் பண்றாரு. ஆனா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவர் ஆதரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவோடு தான் நாங்கள் கூட்டணி இல்லையா, தெலுங்கு தேசத்தோடு தான் பாஜக கூட்டணி. ஆனால் ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வராக எதிர்த்து நிற்கிற ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் மாநில கட்சி தான். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி அவங்க முன்னாள் முதல்வர் தான். அவங்க ஒரு மாநில கட்சியாக தான் பெரிய அளவுக்கு ஒரு முதல்வராகவே இருந்தவங்க. அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு. ஏன் தமிழ்நாட்டில் ஐயா இபிஎஸ் இருக்கிறாரு, அவருமே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு. நீங்கள் சொன்ன எல்லாருமே இப்போ ஆட்சியில் இல்லாதவர்கள் மாதிரி தெரியுது சார். பாருங்க, ஆட்சியில் இருக்கிறாங்களா இல்லையான்றது இல்லை, அவர்களுக்கு எம்பி இருக்குதா இல்லையா. அப்போ அதுதான் தேவை. அவங்க ஆட்சியில் இருக்கணுமா இல்லையான்றது இல்லைங்க. நடக்க போகிறது பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனு. இவர்களுடைய எம்பிக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. மாநிலங்களவையோ மக்களவை எம்பியோ ஓட்டு போட போகிறாங்க. அவ்வளவுதான். அப்போ எல்லா கட்சிக்குமே இருக்கிறாங்கல்ல, அவங்க வாக்களிப்பாங்கல்ல, அதுதானே தேவை. அப்போ நான் சொன்னது 4 கட்சி, இந்த மாதிரி இன்னும் 20 கட்சி வருங்க. இந்த நாட்டின் மீது பற்றுள்ள, தேசியத்தின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிற இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தால்தான் இந்த நாடும் மாநிலமும் பாதுகாக்கப்படும் என்கிற எண்ணம் உள்ள பல மாநில கட்சிகள் முன்வரும். கண்டியமாக இது சாத்தியப்படும். அதனால் சாத்தியப்படாது என்ற வார்த்தைக்கே பாஜகவில் இடம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்களுடைய அகராதிலே அப்படி ஒரு இடம் கிடையாது. நடத்தி காட்டுவார், வெற்றி பெறுவார். சார் அற்புதமாக விளக்குனீங்க சார். உங்கள் பொன்னான கருத்தில் இளைய பாரதம் மேலோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.